ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த 2025ல குரூப் டில இருந்து 22,000 வேகன்சிஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/1/2026 ஜனவரி 21ஆம் தேதி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ், ஜென் நம்பர் 9 2025, ரெக்ரூட்மெண்ட் டு வேரியஸ் போஸ்ட் ஆஃப் லெவல் 1, indicative notice. Applications are invited from the eligible candidates for various post of level 1 given in the table below. The last date for submission of application is 20/2/2026. So apply பண்றதுக்கான last date February 20ஆம் தேதி. Applications complete in all respect must be submitted through online mode only. www.rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு நாம வந்து அப்ளை பண்ணணும். ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/1/2026 ஜனவரி 21ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 20/2/2026 பிப்ரவரி 20ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. கரெக்டா 1 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த 1 மந்த்துக்குள்ள எந்த ஜோன்லனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ், இனிஷியல் பே வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இன்னும் டீடைலா சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் தான் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th இல்லைன்னா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சு இப்ப குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் எழுதலாம், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ குரூப் டி அப்ளை பண்றதுக்கு நீங்க 10th படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கீங்கனாலும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. ஸோ இவங்க போக எஸ்சி எஸ்டி ஓபிசி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ மினிமம் 18 மேக்சிமம் 38 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்போ மினிமம் 18 மேக்சிமம் 36 வயசு வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான வேகன்சி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 22,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னுமே வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் போன டைம் 18 to 36 இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை தப்பா பார்த்துட்டு 18 to 33 கிடையாது 18 to 36 சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு டைம் தான் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்திருந்தாங்க. கோவிட்னால 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணல. அதனால போன டைம் வந்து 18 to 36 சொல்லியிருந்தாங்க ஜெனரலுக்கு. ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 18 to 33 இயர்ஸ் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து அந்த ஒரு டைம் நோட்டிபிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ ஜெனரலுக்கு மினிமம் 18 மேக்சிமம் 33 வயசு இருந்துச்சுன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு 21ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே A to Z சொல்லியிருப்பாங்க. அதை நான் 21 ஜனவரியில உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ நீங்க எந்த ஆர்ஆர்பி வெப்சைட்லனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சென்னையில அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல பெங்களூர் ஜோன்ல அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல கவுஹத்தி, கொல்கத்தா, மும்பைன்னு இருக்கக்கூடிய எந்த ஜோன்லனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஒரே ஸ்டூடெண்டே ஆர்ஆர்பி சென்னையிலையும் அப்ளை பண்ணி ஆர்ஆர்பி பெங்களூர்லயும் போய் அப்ளை பண்ணா உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகிரும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் 10th முடிச்சிருக்காங்க இல்ல அதுக்கு மேல படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. மினிமம் உங்க கையில 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனும் 18 வயசும் இருக்கு அப்படின்னா அந்த ஏஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சுட்டு 100க்கு ஒரு 85க்கு மேல டார்கெட் வச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிஇடி இருக்கும். அந்த பிஇடிலையும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் டில ஈஸியா உள்ள போயிடலாம். ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம். இதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதுல கட் ஆஃபை விட அதிகமான மார்க்கோ இல்ல கட் ஆஃபோ எடுக்கணும். பிஇடில குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங். ஓகேவா? ஸோ 21ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 20 பிப்ரவரியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்சஸ், இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே இதுல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க குரூப் டி அப்ளை பண்ண போறீங்க, ரயில்வேல எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டையுமே இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் வந்தாச்சு. ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 21ஆம் தேதி அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிப்ரவரியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். அதுல இருந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருந்ததுனால எக்ஸாம் வந்து டிலே ஆச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால எக்ஸாமுக்கு படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு படிங்க. 24/7 உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். எல்லா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.